ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு டின்னர் ரெசிபி தான். டின்னருக்கு ஒன் பாட்டில் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஒன் பாட் கிரேவி. வாங்க பார்க்கலாம். மசாலா வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை வறுத்துடலாம். வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்க்க வேணாம். சீரகம் பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம் 1, ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கிலே வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா 6 போல் பூண்டு பல் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுருவோம். ரொம்ப எல்லாம் வதக்க வேணாம், லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விடுவோம். நல்லா இந்த மாதிரி பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா சாஃப்டாக வெங்காயம் வரணும். அது போல் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு உருளைக்கிழங்க இது போல் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மசாலா வறுத்தோம் இல்லையா, அதை பவுட்ரு பண்ண மசாலாவையும் சேர்த்துட்டு கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து தேவையான உப்பு இப்போ கலந்து விட்டுருவோம். அதிகமெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா சும்மா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நிறைய சேர்த்திங்கன்னா தண்ணி போல் ஆயிரும், கிரேவி பக்குவத்துக்கு இருக்காது. அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளியிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வேகும் இல்லையா, அதனால் நிறைய தண்ணி வேண்டாம், கம்மியாக பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசிலில் சூப்பராக கிரேவி ரெடியாக இருக்குது பாருங்கள். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே வைக்காமல் கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மசிச்சு விடணும். மசிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா அந்த தக்காளி உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்போ கிரேவி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அவ்வளோதான், அருமையாக இருக்குது. இது சாதத்துக்கு ஊற்றி கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஒரு 2 விசிலில் அருமையான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் கொதிக்க வச்சு வேக வைக்கணும்லோ இல்லை, இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதே போல் நீங்கள் சப்பாத்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு சப்பாத்திங்க பாருங்கள், நான் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் சப்பாத்திக்கு, நீங்கள் அதையே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்கள். அப்படியே இந்த தொக்கை தொட்டு சாப்பிட்டா நம்ம எத்தனை சப்பாத்தி சாப்பிடுவோம் நமக்கே கணக்கு தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். வீட்டில் இருக்கவங்களுக்கு சப்பாத்தி மீதி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, நம்ம மட்டுமே சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். வெறும் 2 விசில் மட்டும் விட்டு இந்த மாதிரி ஒரு கிரேவி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வேலையும் உங்களுக்கு சீக்கிரமாக முடியும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.